அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான இலவச சலுகைகளை வெளியாகியுள்ளன. இதை பத்தி இருபத்தாம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன் பிடிச்சுக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மருத்துவ தேவைகளை தடையின்றி உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்ட புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2028 அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் வரும் ஜூலை 1, 2026 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவசரகால மருத்துவ செலவுகள், கடுமையான உடல்நல குறைபாடுகள் மற்றும் சுமார் 2992 வகையான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஆகும் செலவுகளை ஊழியர்கள் கவலையின்றி சமாளிக்க இது வழிவகை செய்கிறது. தமிழகம் முழுவதும் பட்டியலிடப்பட்டுள்ள 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த பணமில்லா சிகிச்சையை பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி வாய்ந்தவர்களாக அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் வரையறுக்கப்பட்டுள்ளனர். அதே போல அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெறுகிறார்கள். எனினும் சிறப்பு காலமுறை ஊதிய பிரிவில் உள்ள துப்புரவு தொழிலாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழேயே மருத்துவ பாதுகாப்பை பெறுவர். இத்திட்டத்தில் இணைவதற்கு ஊழியர்களோ அல்லது ஓய்வூதியதாரர்களோ தனியாக எங்கும் விண்ணப்பிக்க தேவையில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் அனைவரும் இதில் தானாகவே சேர்க்கப்படுவர். இதற்கான ஆண்டு காப்பீட்டு பிரீமியம் தொகையாக ரூபாய் 7728 இணைக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் மாத சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தில் இருந்து மாதந்தோறும் ரூபாய் 6444 சந்தா தொகையாக பிடித்தம் செய்யப்படும். மீதமுள்ள தொகையை அரசோ அல்லது அவர்கள் சார்ந்த அமைப்புகளோ ஏற்கும். பயனாளிகளுக்கான காப்பீடு தொகை வரம்பு இந்த முறை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். அதன்படி பொதுவான சிகிச்சைகளுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு 7.5 லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை பெறலாம். புற்றுநோய், இதய அறுவை சிகிச்சை போன்ற 46 வகையான தீவிர நோய்களுக்கு இந்த காப்பீட்டு வரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது குடும்ப மிதவை முறையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொருந்தும். மேலும் அரசு ஊழியர்களுக்கு கூட்டு நிதியம் மூலம் கூடுதலாக 15 லட்சம் வரை பெற தகுதி உள்ளதால் அவர்களின் மொத்த மருத்துவ தொகை 27 லட்சம் வரை உயர்கிறது. இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், அவசர நிலை அல்லாத சில குறிப்பிட்ட சூழல்களில் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பட்டியலில் இல்லாத மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றாலும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டு மருத்துவ செலவை ரீஇம்பர்ஸ்மெண்ட் மூலம் திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.